வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனல்ல யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்காக நம்ம தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்கோம். ரீசெண்டாக டெட் பேப்பர் 2க்கான ரிசல்ட்ஸ் பப்ளிஷ் ஆயிருக்கு. எல்லாருமே யூஜிடிஆர்பி மேத்ஸுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு இருப்பீங்க. அதுக்காக நான் இப்போ தொடர்ந்து யூஜிடிஆர்பிக்கு யூனிட் வைஸ் எது எது இம்பார்ட்டண்ட்டு, எதெல்லாம் என்னென்ன புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணணும், என்ன மாதிரி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து கொடுத்துட்டே இருக்கேன். ஆல்ரெடி 2 யூனிட் ஃபுல்லாக கொடுத்துருக்கேன். இன்றைக்கி 3வது யூனிட்டுக்கான ரெஃபரன்ஸ் புக்ஸ், இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாத்தையுமே கொடுக்க போகிறேன். அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால் சேனலுக்கு நீ வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு டெலிகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட் லிங்க் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ப்ரிஸ்கிரைப்ட் புக்ஸ் எல்லாமே இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். யூஜிடிஆர்பி மேத்ஸுக்கான ஆன்லைன் நியூ பேட்ச் கிளாஸஸ் போய்கிட்டு இருக்கு. கிளாஸில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். டீட்டெயில்டு லெக்சர்ஸும் ஒரு 10,000 MCQஸையும் டோட்டலாக கவர் பண்ணுவேன். கான்செப்ட்ஸ் எல்லாம் கிளியராக சொல்லி தந்துடுவேன். அது போக நிறைய ஷார்ட்கட்ஸ் இருக்கும். எனக்கு கான்செப்ட்ஸும் தெரியணும், ஷார்ட்கட்ஸும் தெரியணும். வெறுமனே ஷார்ட்கட்ஸை வச்சும் நம்மளால் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாது, வெறுமனே கான்செப்ட்ஸை வச்சும் எக்ஸாமை கிளியர் பண்ண முடியாது. ரெண்டுமே ஒரு பேரலாக நம்ம ஒர்க் பண்ணால் தான் நம்மளால் கிளியர் பண்ண முடியும். அதனால ஷார்ட்கட்ஸு, கான்செப்ட்ஸ் எல்லாமே டீட்டெயில்டாக இருக்கும். ரெக்கார்டடு, லைவ் டெஸ்ட்டு எல்லாம் 100+ டெஸ்ட் கொடுப்பேன். எல்லாமே நம்மளுடைய கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்லேயும் லிங்க் இருக்குது. யூனிட் வைஸ் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு நம்மளுடைய கிளாஸஸ் நீங்கள் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். இன்னைக்கு யூனிட் 3யை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸ், இந்த 3 தான் நம்மளுடைய யூனிட் 3ல இருக்குது. இந்த 3மே டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ், டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸுங்கிற ஒரே டைட்டில் கீழே கொண்டு வரக்கூடியது தான் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் பை மாணிக்க வாசகம் பிள்ளை அல்லது ஆறுமுகம் அண்ட் ஐசக். இந்த 2 புக்கில் எந்த புக்கு வேணாலும் நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ரெண்டுமே ரொம்ப ஒன்றுக்கு ஒன்று சளைக்காமல் அருமையாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த புக்ஸையும் நம்மளுடைய ஓவியம் ஆப்பில் நான் கொடுத்துருக்கேன். மாணிக்க வாசகம் பிள்ளை புக்கு நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் நம்மளுக்கு செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ் வித் கான்ஸ்டன்ட் கோஎஃபிஷியன்ஸ், அதில் காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன், பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கிற மெத்தடு நம்மளுக்கு ஒரு 5-6 மெத்தட் இருக்கும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வரும். அதுலேருந்து நம்மளுக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அதாவது e⁻x, cos x, sin x, அப்புறம் 2 சேர்ந்து இருக்கிறது x⁻n, இப்படி எல்லா மாடல்லையுமே அந்த செகண்ட் ஆர்டர் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து கட்டாயமாக கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கடுத்து லீனியர் ஈக்குவேஷன்ஸ், அதுலேருந்தும் கொஸ்டின் இருக்கும். அதுலேயும் இன்டகிரேட்டிங் ஃபேக்டர் கண்டுபிடிக்கிறது, e⁻integral pdx, அது அந்த மாடல் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் ரிப்பீட்டடாக பார்த்துக்கணும். நிறையா ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணி பார்க்கணும். இந்த டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தியரி கொஸ்டின்ஸே வராது. முழுக்க ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் வரும். அதனால் நீங்கள் எந்த அளவுக்கு நிறையா ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களால் நல்லா ஈஸியாக இந்த யூனிட்டை ஃபேஸ் பண்ண முடியும். பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அப்படி தான். லீனியர் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனில் 4 டைப் இருக்கும். f1 ஆஃப் f ஆஃப் p, q = 0, கிளைராட்ஸ் ஃபார்மு, அதுக்கப்புறம் 2 மெத்தட், அப்படி 4 மெத்தட் இருக்கும். அந்த 4 மெத்தடு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுலேருந்து கட்டாயமாக நிறையா கொஸ்டின்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் லெக்ரான்ஜிஸ் மெத்தடு, லெக்ரான்ஜிஸ் ஈக்குவேஷன் ரொம்ப முக்கியம். இதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஃபார்மேஷன் ஆஃப் பார்ஷியல் டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன், எலிமினேட்டிங் கான்ஸ்டன்ட்ஸ், எலிமினேட்டிங் ஃபங்க்ஷன்ஸ், அது எல்லாமே நம்மளுக்கு டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணக்கூடிய ஒரு ஏரியா. இதில் எல்லா விதமான ப்ராப்ளம்ஸுமே நீங்கள் போட்டு பார்க்கணும். ஓரளவுக்கு ஷார்ட்கட்ஸ் நிறைய நம்ம இதில் கண்டுபிடிக்கலாம். லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்ம்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபார்முலா தரவாக இருந்தீங்கனாலே எந்த ப்ராப்ளம் வந்தாலும் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். நிறைய ஃபார்முலா படிக்கணும். கம்ப்ளீட்டாக அவ்வளோ ஃபார்முலாவும் படிச்சிட்டிங்க அப்படின்னாலே நிச்சயமாக உங்களால் என்ன செய்ய முடியும், எது வந்தாலும் லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்மில் அட்டன் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷிஃப்டிங் தியரம், செகண்ட் ஷிஃப்டிங் தியரம், டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணுறது. போன தடவைலாம் பார்த்தீங்கன்னா நம்ம லாப்லஸ் டிரான்ஸ்ஃபார்மில் நிறைய ஈஸியாக கேட்பாங்க அப்படின்னு நினச்சோம். ஆனால் டிஃப்ரென்ஷியல் ஈக்குவேஷன் சால்வ் பண்ணக்கூடிய தி பிக்கஸ்ட் கொஸ்டினை கேட்டு வச்சுட்டாங்க. அதனால் நம்ம எல்லாத்துக்குமே தயாராக தான் இருக்கணும். அதனால் இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான்.
இதில் நீங்கள் இந்த 2 புக்கில் எந்த புக்கை வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த 2மே உங்களுக்கு நல்லா இருக்கும். நிறையா ப்ராப்ளம்ஸ் இருக்கும், சால்வ் பண்ணி பார்க்கலாம். நம்மக்கிட்ட வந்து இந்த புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி ஒரு கம்ப்ளீட் ஸ்டடி மெட்டீரியல் ரெடி பண்ணி நம்ம வந்து கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். டீட்டெயில்டு லெக்சர்ஸும் டோட்டலாக ஒரு யூனிட்டுக்கு ஒரு 1000 எம்சிக்யூஸ். அப்போ டோட்டலாக நம்மளுக்கு ஒரு 10,000 எம்சிக்யூஸையும் நான் கவர் பண்ணுவேன். ரெக்கார்டடாக கொடுப்பேன், லைவ் கொடுப்பேன், டெஸ்ட் கொடுப்பேன். டெஸ்ட் அன்லிமிட்டடாக இருக்கும். 100+ டெஸ்ட்டு கொடுப்பேன். நம்மளுக்கு வந்து நான் நோட்டிஃபிகேஷன் வந்ததுலேருந்து எக்ஸாம் வரைக்கும் டெய்லி லைவ் செஷன்ஸில் டெய்லி எம்சிக்யூ சால்வ் பண்ணிகிட்டே இருப்போம். நம்மளுடைய ஆன்லைன் பேட்சில் ஜாயின் பண்ணவில்லைங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. பார்த்துட்டு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். பிளேலிஸ்ட்டையும் ஷார்ட்ஸையும் கட்டாயம் பாருங்கள். ஓவியம் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட், டெலிகிராம் குரூப்பில் ஆட் ஆகிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் உடனே.